In 1752, which American scientist showed that lightning and spark from your cloth are essential the same phenomenon? அதாவது நம்ம துணியை உரசனம்னு வச்சுக்கலாம். ஒரு சின்னதா ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ரொம்ப ரொம்ப நம்மளால யோசிக்க முடியாத அளவுல ப்ரொடியூஸ் ஆகும். அதுவும் லைட்னிங்ல அந்த மின்னல்ல உருவாகிற அந்த எனர்ஜி இருக்கு பாத்தீங்கன்னா, அது ரெண்டு சேம் தான் அப்படின்னு சொல்லுவாரு. நாட் ஈக்குவலன் டு இதுல உருவாகிற எனர்ஜியோட அளவும் இதுல உருவாகிற எனர்ஜியோட அளவும் சேம் சொல்ல மாட்டாரு. இங்க என்ன கான்செப்டால அந்த ப்ரொடியூஸ் ஆகுதோ அதே தான் இங்கேயும் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லுவாரு. அது யாரு ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருப்பேன்னா, ஆர்கிமிடிஸ் நாட் ரிலேட்டட் டு இந்த மாதிரி அந்த லைட்னிங் இல்ல கரண்ட் ரிலேட்டடா பேசவே மாட்டாரு. பெஞ்சமின் பிராங்க்லின் இவர் இருக்கட்டும், இவர் தான் இதை சொன்னவர். கலிலியோ கலிலி ரிலேட்டட் டு என்னன்னா மோஸ்ட்லி இப்ப பார்த்தோம் பாத்தீங்கன்னா தெர்மோமீட்டர், இந்த ஸ்டாரு, சேட்டலைட் இந்த மாதிரி இதுலதான் கலிலியோ கலிலியோட இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஆனா இவரும் வர மாட்டாங்க. அது தாமஸ் எடிசன் என்ன பல்ப் கண்டுபிடிச்சிருப்பாரு. இவரு இதுக்கு இந்த மாதிரி கான்செப்டா சொல்ல மாட்டாரு. யார் சொல்லுவானா பெஞ்சமின் பிராங்க்லின் தான் சொல்லுவாரு. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இதா வரும்.